மேலே நிற்குவதை பெற்றெடுக்க பெயர் பெற்றி சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடு. மகிழ்ந்து மனக்கல்வி கூறும் ஒரு மணிக்காயே ஏனென்றால் ஆண்டவர் மென்மையாகவே உயிர்த்தெழுந்தார். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இவ்வுலகம் முழுவதும் மகிழச் செய்திருக்க நீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்னையான கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் அனைவரும் நிலைவாழ்வின் கொடையை பெற்றுக்கொள்ள வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனித ஜூலியாஸ் 352 உரோமையில் பிறந்த இவர் 337 பாப்புவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் காலத்தில் திருச்சபைக்கு சங்கடங்கள் ஏராளமாக வந்தன. ஆரிய பதிதர்கள் ஓயாது கொள்ளை கொடுத்து வந்தார்கள். அலெக்சாந்திரியா நகர் ஆயரான புனித அத்தானியுஸ் என்பவரை நெடுங்காலமாக துன்புறுத்தி அவர் மீது பழி சுமத்தினார்கள். அத்தானியுஸ் குற்றமற்றவர் என்று ரோமையில் கூடிய சங்கம் தீர்ப்பு கூறியது. கிழக்கத்திய நாடுகளில் இருந்த புதிய ஆயர்களுக்கு பாப்பு ஒரு கடிதம் அனுப்பினார். அப்போஸ்தல காலத்திலிருந்தே ரோமை பேராயர் அனைத்திலும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வந்திருந்தார். கிழக்கத்திய ஆயர்களும் இந்த உரிமைகளை அங்கீகரித்திருந்தார்கள். என்றாலும் நாளடைவில் தங்கள் நடத்தையால் இந்த உரிமையை அவமதித்திருக்கிறார்கள் என்று பாப்போத்தர் கடிதத்தில் எழுதியிருந்தார். சிந்தனை: அப்போஸ்தலரின் காலத்திலிருந்தே உலகின் சில ஆயர்களும் பாப்பானவரை கலந்து ஆலோசித்து வந்திருக்கிறார்கள். இது சரித்திர வாயிலாக நாம் அறிந்த உண்மை. இதை இக்காலத்தில் சில ஆயர்கள் சட்டை கொண்டுவதில்லை. இவர்களுக்கு நல்ல மனதை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியை மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவரே, திருச்சபையின் தலைவர்களுக்கு தாட்சியின் கீழ்ப்படிதலையும் பெற்றுத்தாரும். ஆமென்.
போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொந்தந்தாலும் இப்படிக்கு ஈடில்லையே. பரமணி பரிபொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியால் நிரம்ப பலியை ஒப்புக் கொடுப்போமே. அள்ள அள்ள குறையா சுரக்கும் அமுதம் நிறை சுனையே. அன்பில் சிவந்து புயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருட்பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. இருந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. பவுலடியார் ரோமர் எழுதிய திருமுகம் பிரிவு 6 வசனம் 9. நம்பிக்கையவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய 87ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கின்ற PR ஆண்டனி பிறந்த நாள் நன்றி திருப்பலியாய் கொடுத்து கொண்டாடுகின்ற திருவாளர் ஜெரோம், தந்தை ஜூலியன் குழந்தை சாமி 50ஆம் ஆண்டு குருத்துவ விழா நன்றி திருப்பலியாகவும், ராஜமைக்கல் அன்ன ஜோதி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், அருள்தந்தை எல்வின் ஜெரோம் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், குருத்துவ வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டுதல் திருப்பலியாகவும், மேலும் டெனிசி பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், 8ஆம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கின்ற மெஸ்ஸியா இவருக்காகவும் இந்த திருப்பலியை ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கில் உடல்நிலை சரியாமல் இருக்கிற அனைவரும் பரிபூரண சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டியும் இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஆண்டவருக்குள் நித்திரை பாதலை அடைந்திருக்கின்ற ரோசி ஆண்டனி 1ஆம் ஆண்டு இவருடைய ஆண்நிலை பாதலுக்காகவும் ஜெபிப்போம். புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். அளவில்லாத இரக்கமும் கருணையும் பேரும் கொண்ட முழு இறைவா, உம்மை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து ஆராதிக்கிறோம். மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று முடிந்த அற்புதப்படுத்த இயேசுவுக்கு புதிய ஆலயம் பெற்ற நாங்கள் எடுத்த முயற்சியை ஆசீர்வதிக்கிறோம். தம்மை வாழ இல்லத்தை அமைக்க
ஆலய கட்டுமான பணியாளர்களை புனித யோசேப்பின் மகனின் பாதுகாத்துடன் புனித எங்களுக்காகவும் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் கடந்து பேசுகிறேன். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிற்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகரவும் அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பது இயேசுடைய உயிர்ப்பு காலத்தின் மைய சிந்தனையாய் இருக்கிறது. அதை நாம் செயலாக்கத்திற்கு எடுத்துச் செல்ல நமக்கான சிறப்பு அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய நீட்சியாக அல்லது இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர விரும்புகிறவர்கள் தூய ஆவியானவருடைய இயல்புகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு வலியுறுத்துகின்ற செய்தி. நாமும் தூய ஆவியானவரை நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசுதலின் அருட்சாரின் வழியாகவும் பெற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியானவருடைய இயல்பில் நாம் வாழுகிறோமா என்கிற சிந்தனையோடு தொடர்ந்து செபிப்போம். தூய ஆவியானவருடைய இயல்பை பெற்றவராய் அவருடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்றவராய் உயிர்த்த ஆண்டவரின் மக்களால் வாழ அருள்வேண்டிய திருப்பணியை செபிப்போம். தூய மரண நிகழ்வுகளை நாம் கொண்டாடிய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனதாக உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். முழுமையான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, எல்லாம் தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சமூகமே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியிலே பவர்ந்தீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மன்னர பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உறவில் வளர்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாகிய என்று வாழ்ந்து ஆட்சி செய்யும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 23 முதல் 31 வரை உள்ள இறை முத்துக்கள். அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவத்தையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுளால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உன் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீரியல்வதே, மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதையே, பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உன் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக எரோதும் ஒன்றாக்கும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அழுத்தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிட்டோருக்கு நலமையும் அடையாளங்களும் அருள் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மண்டாடியுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்முடன் அழைக்கல் உருவோர் அனைவரும் பெயர் பெற்றோர். வேற்றினத்தார் சீர் எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். பதவி ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கிறார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கனிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கிறார்கள். பதவி விண்ணுலகில் வீட்டிருப்பவர் வெளியே நகைக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். அவர் சினமுற்ற அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கெடுக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை நிலைப்படுத்தினேன். பதவி ஆண்டவர் ஆணைக்கு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்த, இன்று நான் உன்னை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு ஒருமை சொத்தாக்குவேன். கடல் எல்லைகளை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு போலால் நீர் அவர்களை தாக்குவீர். புயலன் கரத்தை போல அவர்களை நோக்குவீர். பதவி நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் 20 தலைவர்களில் ஒருவர். அவர் ஒரு இரவு இயேசுவிடம் வந்து, ரவி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் நம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வளவு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசுவை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் ஒன்றே எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் என்று இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய உயிர்ப்பின் காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்ப்பு பெருவிழாவை பெருத்த மகிழ்ச்சியோடு பொருளுள்ள விதத்தில் கொண்டாடி தொடர்ந்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சி பகரவும் அவருக்கு சாட்சிகளாய் வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு உயிர்த்த ஆண்டவருடைய இயல்பு கொண்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழுத்தமாய் சொல்கிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். திருத்துதர்கள் தூய ஆவியினுடைய பொழிதலை பெற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்குள்ளிருந்த முந்தைய இயல்பு, மனித இயல்பு, அஞ்சு நடுவுகின்ற கோழைத்தனமாய் இருக்கின்ற யூதர்களை கண்டால் ஒளிந்து கொள்ளுகின்ற அந்த இயல்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய ஆவியானவருடைய புரிதலுக்கு பிறகு அவர்கள் முற்றிலும் தூய ஆவியானவருடைய இயல்பை, எதையும் எதிர்கொள்ளுகின்ற, துணிச்சலோடு பேசுகின்ற, வல்லமையோடு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து வைக்கின்ற இயல்பினை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை என்னுடைய முதல் வாசகம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் இயேசு சொல்லுகிறார், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவராய் இருப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய திருமுழுக்கின் வழியாய், உறுதி பூசுதல் வழியாய் தூய ஆவியானவர் நம் மீது பொழியப்பட்டிருக்கிறார். நம் மீது பொழியப்பட்டிருக்கின்றது தூய ஆவியானவர் நம்முடைய இயல்பை அவருக்குரிய இயல்பாக மாற்றுகின்ற பொழுது அவருக்கு நாம் ஒத்துழைப்பு தருகிறோமா? தூய ஆவியானவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலே நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக, மக்களாக வாழ முயற்சிப்போம். அப்படி என்றால் தூய ஆவியானவருடைய கனிகளும் கொடைகளும் நிரம்ப பெற்றவர்களாய், அந்த கனிகளும் கொடைகளும் நம்மை விட்டு செல்லுகிற வழியில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர்களாய் நாம் இருப்போம். அப்படி என்றால் நம்முடைய சண்டை சச்சரவு இருக்காது, புரிந்து கொள்ளாத தன்மை இருக்காது, ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்காது. அனைவரையும் சகோதர சகோதரிகளாய் பாதிக்கின்ற மனநிலை உருவாக்கும். திறந்த மனதோடு சகிப்புத்தன்மையோடு வாழுகின்ற மனப்பக்குவம் நம்மில். இவையெல்லாம் தூய ஆவியானவருடைய இயல்பு. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் அன்பு செய்கின்ற,
எல்லாரையும் ஒருமனதாய் பார்க்கின்ற, எல்லாரிடத்திலும் கடவுளுடைய சாயலை நோக்குகின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கும். தூயாவியானவருடைய இயல்பு என்பது முற்றிலும் கடவுளுடைய தன்மைகளை கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை நெறி. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுவதாயும் நான் பார்க்கின்றேன். திருத்தூதர்கள் தூய ஆவியினுடைய புரிதலுக்கு முன்பு அவர்களுடைய வாழ்வு வேறுபட்டதாக இருந்தது. திரும்பவும் இயேசுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு மீன்பிடிக்க செல்லுகின்ற வாழ்க்கை முறையாக இருந்தது. யூதர்களுக்கு அஞ்சி மேல்மாடியில் கதவை தாழிட்டு உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாக இருந்தது. அதை எல்லாமே மனித இயல்புகளை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு, பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் முற்றிலும் கடவுளுக்கு சமன்படுகின்ற, உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழுகின்ற, அவருடைய வார்த்தைகளை வலிமையோடு எடுத்து வைக்கின்ற ஒரு புதிய சமூகமாய் மாறினார்கள். புதிய இயேசுடைய குடும்பமாய் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். தூய ஆவியானவர் இட்டு செல்கின்ற பாதையில் நடக்கின்றவர்களாய் மாறினார்கள். எல்லா சூழலிலும் மேலுலகை குறித்தவற்றை சிந்திப்பதில், தியானிப்பதில், அங்கு கடவுளோடு வாழுகின்ற ஒரு சூழலுக்கு ஏற்ப மக்களாய் தங்களை மாற்றிக்கொள்வதில் அவர்கள் கவனமுடன் செயல்பட்டார்கள். எனவேதான் இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்துணியில் கூட கொலோசியர்களுடைய திருமுகம் 3ஆம் பிரிவு இறைவசனம் 1 நாம் வாசிக்க கேட்டோம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு தூய ஆவியானவருடைய இயல்போடுதான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் வாழ்ந்தார். எனவே தான் அவர் உயிர்ப்புக்கு பிறகு ஆவியினுடைய தன்மைகளோடு தன்னுடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். தாழிட்டிருந்த அறைக்குள் கதவுகளை திறக்காமல் உள்ளே செல்லுகின்றார். திடீரென்று பயணிக்கின்ற இருவரோடு சேர்ந்து கொள்ளுகின்றார். அவர்களோடு உணவருகின்ற பொழுது திடீரென்று அவ்விடமிருந்து அவர் மறைந்து போகிறார். எல்லாம் ஆவிக்குரிய இயல்பாக இயேசுனுடைய வாழ்க்கை முறை இருந்தது. குறிப்பாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுனுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் ஆவிக்குரிய வெளிப்பாடாக இருந்தது என்பதை நம்முடைய நற்செய்தியாளர்கள் ஒரு சேர சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், இந்த தூய ஆவியானவருடைய இயல்பு நம்மிலும் இருக்கு. குறிப்பாக இந்த திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகின்ற குழந்தைகள், பெற்றோர், ஞானம் பெற்றோர்கள் இருந்த அருள் வேண்டி செய்வோம். சகோதரர் சகோதரிகளே, உங்களுடைய மாநில தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக எனக்கு ஸ்தாபனம் செய்யுங்கள். ஆண்டவரே, கலிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உடைய வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால்
அதன் பயனாகி முடிவில்லா இன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இதை எங்களை மீது எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து வழியாக இச்சிறப்பான காலத்தில் உன்னை மிகுதியாக வானத்தை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடவுளின் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நடுவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போன்று அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கென்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுமணவாக. இயேசு பாடுபடவும் கணித தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமிட்டு கெடுவதற்காகவும் பலதுக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைவுள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள நினைவுகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என என்னை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகில் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைப்போர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் நீதியோடன் எல்லா திருநிலைகளாலும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சென்றோம். மேலும் உயிர்த்தோடும் எதிர்கொள்ளும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரின் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உனது திருவருளின் முழுக்க ஏற்றவர்களும் எங்கள் அனைவருக்கும் இறக்கமாகும். கடவுளின் கண்டித்தாய் புனிதமையா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித விசுவர்களா, உலகில் ஒருவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருக்கும் நாங்கள் வாழ்வில் பங்கு தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதே வருவதுள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் இறைவனாகிய தந்தையை கூறிய ஆவியாரின் ஊழியத்தை எல்லா புகழும் ஆட்சியும் கூறியதே. தூய ஆவியானவருடைய இயல்பை பெற்றவர்களாய் வாழ கருவித்து செவிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
உமது இயக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இயக்கத்துக்காகவும் இணைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கான முற்றமையை தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய நிற்பதாக தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமரை உலகின் பாவங்களை போக்குகிறவர் இயேசுவின் திருவிருந்து கடுத்து பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் பாடலை என்னை தேர்ந்தெடுத்தேன்.
உலகத்தின் நிலையில் என்னை அழைத்துள்ளோம். உன்னிடம் வர எனக்கு கட்டளையிட்டுள்ளோம். புனிதர்களோடு இருக்காலும் உன்னை புகழச் செய்யும். ஆமென். திருந்த பலவில் இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதியை உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தி 20:19. மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையோடு மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருகுணமான ஒரு மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் நாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. சொல்லுவார்கள் திருப்பலி நிறைவுற்றது. இந்த குறியவர்கள் இன்றைய நாளில் என்னுடைய பங்கை சார்ந்த அநேகர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பங்கின் சார்பாக அவர்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் குடும்பமாக அவர்களை வாழ்த்தி உங்களை போராடுகின்றேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ira. Happy birthday to you. May God bless you all. May God bless you all. May God bless you, Ira. Happy birthday to you. மீண்டும் ஒருமுறை பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் 87 வயதிலிருந்து ஆரம்பிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பங்கின் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவே, மாதாவே, சேவரே, அந்தோனியாரே, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறையரசுக்கும் நுழைவாயில் இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கு எல்லாம் தொடக்கமும் முதலுமானது மனிதனாய் பிறந்தவனை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்கச் செய்கிறது. திருமுழுக்கு எல்லா திருவருட் சாதனங்களை பெற உறுதி அளிக்கிறது. திருமுழுக்கு பெறும் ஒருவர் திருச்சபையின் உறுப்பினராகிறார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரின் அரசு குருத்துவத்தில் பங்கு பெறுகிறார். பிறவி பாவமும் அவர் செய்த பாவமும் கழுவப்பட்டு இறையருள் அவருக்கு வழங்கப்படுகிறது. இறைவனின் பிள்ளையாக புதுபிறப்பு, புதுவாழ்வு, திருவாழ்வு பெறுகிறார்.
திருமுழுக்கு பெறுபவர் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஆழ்ந்த நம்பிக்கையிலும் வளர வேண்டும். இதற்கு எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமாய் பெற்றோரும் ஞான தாய் தந்தையும் திருமுழுக்கு சடங்குகளின் போது பங்கு கொண்டு பொறுப்பேற்று உறுதுணையாய் இருத்தல் வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இதெல்லாம் பதில் சொன்னேன், நான் சொல்லக்கூடாது. பிரிட்னி, லியானா, சாஷா, கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கிறது. இச்சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைந்திருக்கிறேன். இப்பொழுது உங்கள் பெற்றோரும் ஞான தாய் தந்தையரும் மீட்பரின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். அப்பம்மா ஞான பெற்றோர் சிலுவை புனிதர்களின் பரிந்துரையை மன்றாடுவோம். உங்கள் பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியாயே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே, புனித சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அன்னை தெரேசாவே, இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையரே, பேய் போற்றும் ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை வியத்தது உமது ஒளியின் அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் திருமகனை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாற்றின் ஆலயமாக்கி இவர்களின் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீ மன்றாடுகிறோம். பிரிட்னி, லியானா, சாஷா, உங்கள் மீது கிறிஸ்து இயேசுவின் அடையாளம் வரைகிறோம். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சிக்கு நபர்களாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த குவளையில் உள்ள நீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் வல்லமை உன் திருமகன் வழியாய் இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வு குவித்தட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். புனிதப்படுத்தப்பட்ட இந்த நீரின் மறைபொருளினால் இவர்கள் ஆன்ம மறுபிறப்புக்கு கொண்டு சேர்த்தரல எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? என்னையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்து பாடுபட்டு இறந்தோரும் என்று உயிர் தெரிந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் எல்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்ளுகிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து நாம் எல்லாரும் இப்பொழுது அறிக்கையிட்ட திருச்சபையில் நம்பிக்கை கொண்டு பிரிட்னி, லியானா, சாஷா இவர்கள் மூவரும் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்களா? உங்களோடு சேர்ந்து திருச்சபையின் பெயரால் தந்தை, மகன்,
தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உங்களை கழுவுகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நான் உங்களை கழுவுகிறேன். திருத்தாயிரம் பூசுதல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுவிலக்கு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளால் நினைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. உச்சந்தலை காட்டுங்க. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிறை ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். பெற்றோரும் ஞான பெற்றோரும் சேர்ந்து போவீங்க. பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளங்களில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவனால் ஒளி பெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்த ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. பிரிட்னி, செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. லியானா தாப்ரின், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. சாஷா, செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களிடம் விடுவித்தரலாம். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் குழந்தைகளையும் பெற்றோரின் ஞான தாய் தந்தையரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மெழுகுவத்தெல்லாம் பத்திரமா வச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கான மெழுகுவத்தி அவங்க பேர் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க.